ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை டாஸ்க் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பொம்மை டாஸ்க் எப்பயுமே பஞ்சாயத்து ஆகாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இது பொம்மை டாஸ்க்குன்னு சொல்கிறத விட பிக் பாஸ் ஷோவில் யார் உள்ளே இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு உள்ள கண்டஸ்டன்ஸ்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? பர்சனல் ரெவெஞ்சு, அப்புறம் ஹெல்த்தி காம்படிஷன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த பொம்மை டாஸ்க் வருஷம் அமையும். இவங்க எலிமினேட் ஆகணும், இந்த கேம்குள்ளே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருந்தால் அது அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து இந்த பொம்மை டாஸ்கில் பிரதிபலிக்கும். ஓகேங்களா? மற்ற விஷயத்துலலாம் வந்து நாமினேஷன் ப்ராசஸோ இல்லை மற்ற ஃபேக் ரியல்லாம் சொல்லும் போது கூட அந்த இடத்துல வந்து நான் கேம்காக பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொம்மை டாஸ்கில் அப்பட்டமாக அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்களுக்கு யார் இந்த கேமில் பிடிக்கல, இல்லை யார் அவங்க வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த கேமில் வந்து தனக்கு ஈக்குவல் காம்படிட்டராக யாரை பார்க்குறாங்க அப்படிங்கிறதோட மைண்ட் வாய்ஸ் வந்து இந்த பொம்மை டாஸ்க் எப்பயுமே பிரதிபலிக்கும். இந்த வருஷமாக அது வந்து அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் கைஸ். தேங்க்யூ.